போச்சு. தமிழ்நாட்டுடைய உரிமை போச்சு, தமிழ்நாட்டுடைய மானம் மரியாதை எல்லாம் போச்சு. இருக்க 39 தொகுதியில இருந்து 32 மாத்த போறாங்க. 42 தான் வரும். மத்தவங்களுக்கு எல்லாம் 60 70ன்னு போகுது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கதை. ஏய் இருங்கடா, அவங்க கொண்டு வரட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க, நாங்க எதிர்ப்போங்க, நாங்க செய்வோங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பவமா செஞ்சுட்டு இருந்தாங்க இத்தனை நாளா. ஆனா நேத்தி ஒரே நாள்ல பார்லிமெண்ட்ல 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவே கூட்டணியில இருக்காங்க இல்லையா, அத்தனை பேரையும் உட்கார வச்சு கையில ஒரு சட்டி கறி அள்ளி ஒரே அடி மோடியும் அமித்ஷாவும் மூஞ்சில அடிச்சு விட்டு उसके प्रतिशत है 7.18%, 7.18%। 816 के सदन में प्रतिशत में संख्या हो जाएगी 7.23। ஸ்டாலினுடைய முகத்துல கறி பூசியாச்சு. ஒரு செய்தி சொல்லட்டுமா ப்ரோ? என்னடா அதை கிழிச்சுக்கிட்டே சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, நம்ம திமுக அரசுடைய முக மூடியை அப்படியே கிழிக்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல என்னென்னலாம் நடிப்பு, ஐயோ பச்சையா நடிச்சாங்க. டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத நாடாளுமன்ற தொகுதியில் கொண்டு வர போறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து போச்சு, தமிழ்நாட்டுடைய உரிமை போச்சு, தமிழ்நாட்டுடைய மானம் மரியாதை எல்லாம் போச்சு. இருக்க 39 தொகுதியில இருந்து 32 மாத்த போறாங்க. 42 தான் வரும். மத்தவங்களுக்கு எல்லாம் 60 70ன்னு போகுது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கதை. ஏய் இருங்கடா, அவங்க கொண்டு வரட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க, நாங்க எதிர்ப்போங்க, நாங்க செய்வோங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பவமா செஞ்சுட்டு இருந்தாங்க இத்தனை நாளா. ஆனா நேத்தி ஒரே நாள்ல பார்லிமெண்ட்ல 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவே கூட்டணியில இருக்காங்க இல்லையா, அத்தனை பேரையும் உட்கார வச்சு கையில ஒரு சட்டி கறி அள்ளி ஒரே அடி மோடியும் அமித்ஷாவும் மூஞ்சில அடிச்சு விட்டு ஒரு டேட்டா அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காங்க. இந்நேரம் திமுக மூஞ்சி சரிங்க, அவங்க கொண்டு வர போறோம் தானே சொல்றாங்க, என்ன கணக்குல கொண்டு வர போறாங்க என்னன்னு சொல்லுவாங்க, சொன்னதுக்கு அப்புறம் எதிர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இல்லங்க நாங்க வாடனாலே அடிப்போம், மத்திய அரசு ஏதாவது சொன்னாலே நாங்க எதிர்த்து நிற்போம் அப்படின்னு இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல நின்னாங்க. நேத்தி பார்லிமெண்ட்ல அமித்ஷா அவர்கள் மோடி அவர்கள் வந்து ரொம்ப அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்க பாயிண்ட் அப்படியே ரொம்ப வேலிடா என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, திமுக என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு 4 சீட்டை அதிகமாக்கிட்டு மக்கள் தொகை அடிப்படையில நாங்க மற்ற மாநிலத்துக்கு அதிகமாக்கிடும் அப்படின்னு தானே சொல்றீங்க, நான் அதை பர்சன்டேஜ் கணக்கிலேயே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த தொகுதி மறுசீரமைப்பு மூலமா 543 இருக்கிறத மொத்தமா இந்தியா முழுக்க 816 மாத்திரம். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 39 59 மாறுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே திமுக கார மூலம் என்ன யோசிச்சிருக்கோம், அப்பனா நமக்கு 20 ஏத்திருக்காங்க அப்படின்னா இதே வட மாநிலத்துல 39 வச்சிருந்த மாநிலத்துக்கு 70 மாத்திருப்பாங்க அப்படின்னு திமுக காரன் யோசிச்சுட்டு இருந்தப்பதான் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த 39 அப்படிங்கிறது இருக்கக்கூடிய 543 பாராளுமன்ற தொகுதிகளில் 7.18%. தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது 7.18%. ஸோ இதை 59 மாத்திருக்கோம்ல, அப்படி பார்க்குறப்போ 7.23%, அதாவது 0.05% அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு அதிகமாக தான் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ அதுல இருந்து ஏதாவது இந்த டீலிமிட்டேஷனை வச்சு இந்த தேர்தலில் ஏதாவது பண்ணலாம், மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த திமுகவுடைய முகம் செத்தே போச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் திமுக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதுக்குது அப்படின்னா தனியா எதுக்காது, தமிழ்நாடு நாங்க எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்லாம் எதுக்காது. என்ன சொல்லும் அப்படின்னா, தனியா போனா செவிட்டுல அடிச்சு தொடச்சி விட்டுருவாங்க. அப்படிங்கறதுனால என்ன பண்ணும்னா, அப்படியே தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்துக்கும் புறக்கணிக்கிறாங்க, தென்னிந்திய மாநிலம் எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்தையும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே சேர்ந்து அழுகுற மாதிரி கூட்டிட்டு போவோம். அதே மாதிரிதான் இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்திலையும் திமுக செஞ்சாங்க. இவங்க தனியா ஃபைட் பண்ணல, தென்னிந்தியாவுக்கே புறக்கணிக்கிறாங்க. தென்னிந்தியா எல்லாருக்கும் வந்து மத்திய அரசு சொன்னப்போ நாங்க தான் இங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும், அந்த நல்லது செஞ்சதுக்காக எங்களுக்கு இப்படி தொகுதி கம்மியா போகுதா, நாங்க தென்னிந்தியாவுக்கே புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் தென்னிந்தியா விஷயத்திலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க மொத்தமா இருந்தது 543 பாராளுமன்ற தொகுதியில தென்னிந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, இந்த 5 மாநிலம் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 5 மாநிலத்துல மொத்தமா 129 பாராளுமன்ற தொகுதிகள் இருந்தது. அதை இப்போ வந்து நாங்க 195 மாத்த போறோம். மொத்தமா கூட்டி பார்த்தா 195 வர மாதிரி நம்பர்ஸ் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் பர்சன்டேஜ்
கணக்குல சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டாங்க ஆனா தென்னிந்தியாவை புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னு ஏதாவது பேசுவாங்கல்ல. சோ அதுக்காக அதை பர்சன்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா இந்த 129 பாராளுமன்ற தொகுதிகளும் 23.76% வந்து இந்த 543ல இந்த 129 அப்படிங்கிறது பர்சன்டேஜ்ல வருது. அதை இப்போ 816க்கு 16ல 195 அப்படின்னு மாத்திருக்காங்க. அப்படி பாக்குறப்போ 23.97% அப்படிங்கிறது வருது. இருக்கிறத விட 0.2 கிட்ட அந்த பர்சன்டேஜ்ல வந்து தென்னிந்தியாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அதிகமாக தான் ஆகுது. ஆனா இந்த திமுக அரசு இந்த டீலிமிட்டேஷனை வச்சு சில விஷயத்துல எதிர்ப்பாங்க. இந்த திமுக அரசு வந்து மாநில உரிமை அது இதுன்னு எதிர்ப்பாங்க. கொஞ்சமாவது லாஜிக் இருக்கும். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதோ சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல எல்லாம் லாஜிக்கே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த பிஜேபி பூச்சாண்டி மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்குது அப்படிங்கிறத தாண்டி வேற அரசியலே திமுகவுக்கு இங்க இல்ல. சோ இந்த நேரத்துல இந்த டீலிமிட்டேஷனை வச்சு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, சோ இதை வச்சு இந்த தேர்தலை நம்ம ஏதாவது பண்ணிடலாம், ஏதாவது அப்படியே மக்களை ஏமாத்தி ஏதாவது பண்ணிடலாம், இங்க பாருங்க தமிழ்நாட்டை என்ன பண்றாங்க அப்படின்னு பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருந்தப்பதான் நேத்து அமித்ஷா மோடியும் போடு அப்படிங்கிற மாதிரி சுத்தமா முடிச்சு விட்டாங்க. இதுல நம்ம கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் பிரமாதம். இப்ப 33% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்துட்டாங்களா, அதை நிறைவேற்ற போறோம்னு சொல்லிட்டாங்களா. சோ அதுக்கு நம்ம கனிமொழி அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வர எரிச்ச என்ன அப்படின்னா, இவங்க எத்தனை வருஷம் மத்திய கவர்மெண்ட் அமைச்சரவையில இருந்தாங்க, அப்போ கொண்டு வர வேண்டியதானே. அப்போ 33% எப்போ எவ்வளவு நாள் இந்த 33% பெண்களுக்கு சட்டப்பேரவையிலும் பாராளுமன்றத்திலையும் இடஒதுக்கீடு கொண்டு வரணுங்கிறது எவ்வளவு நாள் கோரிக்கை, அப்போ கொண்டு வர வேண்டியதானே. இப்ப கொண்டு வராங்க அப்படிங்கிறப்போ இதை கொண்டு வந்துட்டா பிஜேபிக்கு நல்ல பேர் ஆயிடும், மத்திய அரசுக்கு நல்ல பேர் ஆயிடும். அது இல்லாம இவங்க ஏதாவது எதிர்க்கணும், வாடன்னாவே அடிப்போங்கிற மாதிரி எதிர்க்கணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்கல்ல. சோ அதுக்கு என்ன பாயிண்ட் சொல்லி நம்ம கனிமொழி அக்கா எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க ஏங்க அதை மாத்திட்டு 816 பாராளுமன்ற உறுப்பினர்களா மாத்திட்டு அதுல ஏன் 33% கொண்டு வரீங்க, இந்த 543லயே வச்சு 30, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஏதாவது ஒரு லாஜிக், ஏதாவது இப்ப 543 பேர்ல 33% கொடுத்தா என்ன, 816 பேர்ல 33% கொடுத்தா என்ன, இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னே தெரியல. ஏதாவது சொல்லணும், ஏதாவது பெணாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கனிமொழி அக்கா இப்படி ஒரு பெணாத்தல் பண்ணிட்டு இருக்காங்க. 33% கொண்டு வந்திருக்காங்களே, இத்தனை வருஷமா முடியாத, இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷமா 75 வருஷமா முடியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்களே, சரி இதையாவது ஒரு மனதா ஆதரிப்போம், அது சரி வரவேற்போம் அப்படின்னு இல்லாம இதுல நோனாட்ட கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சரி அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தாவது பரவாயில்ல, இல்ல 50% கொண்டு வாங்க அப்படின்னு அடிச்சு பேசினாலும் பரவாயில்ல. அதை நீங்க பேச முடியாது. ஏன்னா பேசினாங்கன்னா உங்க மண்டையிலே அடிப்பாங்க. இத்தனை வருஷமா நீங்க ஆட்சியில இருந்தீங்க, 33% உங்களால ஏன் கொண்டு வர முடியலன்னு கேட்பாங்க. அதனால வாயை பொத்துக்கிட்டு ஏதாவது ஒரு லாஜிக்கை பிடிக்கணும் அப்படின்னு இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. யாராவது கணக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க. 543ல 33% கொடுத்தாலும் பெண்களுக்கு அதிகமா தான் வருவாங்க. அதே மாதிரி 816ல 33 கொடுத்தாலும் அந்த சதவீதத்துல கரெக்டா தான் வரும் அப்படின்னு சொல்லுங்க. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல இங்க பெண்கள் வந்து அதிகமா புறக்கணிக்கப்படுறாங்கன்னு தெரியும்ல. சோ இப்ப இருக்கக்கூடிய 59 பாராளுமன்ற தொகுதி வந்துருச்சு அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 20 தொகுதியை வந்து பெண்களுக்கே ஒதுக்கணும். 33%னா 3ல ஒரு பங்கு ஒதுக்கி ஆகணும் இல்லையா, அதை ஒதுக்க வேண்டிய நிலைமைக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக தள்ளப்பட்டோம். கண்டிப்பா அரசியல் மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இத மாதிரி பெண்களுக்கு உரிமை போகிறது. அவங்க இங்க இப்ப இந்த டைம் வந்து 10 பேரை போட்டு நிறுத்திட்டாங்க. திமுக, அதிமுக, தாவைக்கா எல்லாருமே 10 பேர் 5 பேரை பெண்களுக்கு கொடுத்துட்டு நிறுத்திட்டாங்க 233 தொகுதியில. ஆனா 2031ல திரும்ப எலெக்ஷன் வருது அப்படின்னா அங்க வந்து 3ல கிட்டத்தட்ட 75 பேருக்கிட்ட பெண்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்போ என்ன அரசியல் மாற்றம் வேணாலும் வரலாம். இது ஒரு நல்ல விஷயம், நிர்வாக ரீதியாகவும் நல்ல விஷயம் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி பெண்களுக்கு 33% கொடுத்துருக்கிறதும் நல்ல விஷயம். பட் அதை இவங்களால ஏத்துக்க முடியல. ஸ்டாலின் வேற 2 நாளா தமிழ்நாடு முழுக்க கருப்பு கொடிய, கருப்பு பலூனை பறக்க விடுங்கடா, டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பேர் ஆபத்து வந்துருச்சு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு, ஆனா அவர் மட்டும் கருப்பு சட்டையை போட்டு அலைஞ்சிட்டு இருந்தாரு. கட்சிக்காரன் யாரும் போட்ட மாதிரி தெரியல, நானும் எங்கேயும் கருப்பு கொடியை பார்க்கவே இல்லை. அவர் மட்டும் போட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தாரு.
இதை வச்சு அதாவது பிரச்சாரம் எல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டாங்க. அவ்வளவு தமிழ்நாட்டு உரிமை மேல தமிழ்நாட்டு மேல அவ்வளவு அக்கறை, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தான் டீலிமிட்டேஷனால நம்ம உரிமை பறி போயிடுச்சு அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தாரு. பட் நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு அமித்ஷா அவர்களை வந்து அறிவிச்சுட்டாங்க, இத்தனை பர்சன்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. பார்லிமெண்டே அப்படியே அமுளி தும்ளி ஆயிடுச்சுன்னு வைங்களா. 39 ஒருத்தவங்க வந்து கண்ணை மூடுறது, ஒருத்தவங்க காதை மூடுறது, வாயை மூடுற மாதிரி 39 பேரும் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு நேற்று பார்லிமெண்ட்ல அமளி தும்மலி அப்படிங்கிறது நடந்துருச்சு. இது 6 மணிக்கே நடந்துருச்சு. ஆனா 7 மணிக்கு திரும்ப 6 மணிக்கு அங்க முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க 7 மணிக்கு பேசுறப்போ அந்த 6 மணிக்கு பார்லிமெண்ட்ல என்ன அப்டேட் நடந்தது அப்படிங்கிறதே தெரியாம, ஒரு சிஎம்ஏ தெரியாம வந்து டீலிமிட்டேஷன்ல நம்மள பழி வாங்க போறாங்க, தமிழ்நாட்டோட உரிமை போகுது அப்படின்னு சொல்லி திரும்ப கேம்பெயின்ல நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. அப்பனா பார்லிமெண்ட்ல என்ன நடக்குது, டீலிமிட்டேஷன்னா என்னன்னு முழுசா தெரியுமான்னு தெரியல. பட் அங்கே அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் அடிப்பேன்பா அப்படின்னு வந்து அடிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் வச்சு எல்லாரும் வச்சு செஞ்சு விட்டாங்க. டீலிமிட்டேஷனை வச்சு தானே நீங்க நாடகம் போட்டீங்க, இங்க என்ன நடந்தது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ திமுக கப் சிப்புன்னு ஆகி போயிருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷனை வச்சு இவங்க இந்த ப்ரொபகண்டா பண்ணது, இந்த கேம்பெயினை எடுத்துட்டு போனது திமுகவுக்கு பெரிய பேக் ஃபயர். இதை இவங்க பெருசா நம்புனாங்க. பட் அது மத்திய அரசு போட்ட ஒரு பெரிய இதுல வந்து ஒரு பால்ல வந்து இங்க கிளீன் போல்டா இருக்கு நம்ம திமுக அரசு. இன்னும் எவ்வளவு நாள் இவங்க ஆட்டம் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நன்றி.